உலகத்து மக்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் கௌதம். நீங்கள் பார்த்துட்டு இருக்க தமிழ் TechLancer. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2018 மற்றும் 19 வரக்கூடிய 5G நெட்வொர்க் உள்ள ஸ்மார்ட் ஃபோன்கள் என்னென்ன அப்படின்றத அந்த வீடியோ வந்து சொல்ல போகிறேன். நீங்கள் நம்மளை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், முக்கியமாக இன்ஸ்டாகிராம் மற்றும் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணலாம். மறக்காம வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதே மாதிரி நம்ம சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி புது புது அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கும். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். என்னடா அவன் அதுக்குள்ளேயும் 5G நெட்வொர்க்கை பற்றி பேசுகிறான் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஸோ அது வந்து இன்னிலேருந்தே வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து கண்டிப்பாக இருக்குது. இன்றைக்கி ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்து லான்ச் ஆக போகுது, அதுலேருந்து அந்த ஒரு தொடக்கம் இருக்கும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். ஸோ 5G நெட்வொர்க் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபாஸ்ட்டான ஒரு நெட்வொர்க்கை வந்து இருக்கும். நமக்கு 3G 4G பற்றி வந்து தெரியும். நம்ம 2Gயில் ஆரம்பித்து 3G 4G வரைக்கும் வந்துட்டோம். ஸோ இப்போ 5G நெட்வொர்க் உள்ள ஸ்மார்ட் ஃபோன் வந்து வரப்போகுது. அதுவும் இன்றைக்கி ஒரு ஃபோன் வந்து லான்ச் ஆகக்கூடாது. அந்த ஸ்மார்ட் ஃபோனில் இந்த 5G நெட்வொர்க் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி மோஸ்ட்லி சொல்லியிருக்காங்க. அது என்ன ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தோன்னா Mi Mix 3. ஸோ இன்றைக்கி Mi Mix 3 பார்த்திங்கன்னா இந்தியன் நேரப்படி 11:30 மணிக்கு காலையில் வந்து லான்ச் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடியே இந்த வீடியோ வந்து வந்துடும். ஸோ உங்களுக்கு ஒரு முன்கூட்டியே வந்து வீடியோ இருக்க மாதிரி தெரியும். ஸோ இதில் வந்து 5G நெட்வொர்க் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய ஃப்ளாக்ஷிப் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் ஷாமி தரப்புலேருந்து அப்படின்னு சொல்லலாம். இதில் யூஸ் பண்ணியிருக்க ப்ராசஸர் பார்த்திங்கன்னா Snapdragon 855 சிப்செட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது இவ்வளோ நாள் ஃப்ளாக்ஷிப்பாக இருந்த ப்ராசஸர் Snapdragon 845, அதையும் தாண்டி Snapdragon 855 கொண்டு வந்திருக்காங்க. இதில் வந்து 5G சப்போர்ட் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஷாமி தரப்புலேருந்து ஒரு டீசர், அதாவது இந்த Mi Mix 3 பற்றி ஒரு சின்ன டீசரும் வந்திருந்தது. அதை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இப்போது. ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோனில் கண்டிப்பாக 5G நெட்வொர்க் இருக்கும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி ரேம் வந்து பார்த்திங்கன்னா 10 GB ரேம் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஷாமி தரப்புலேருந்து. அதை வந்து அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பட் 5G நெட்வொர்க் மோஸ்ட்லி அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இன்றைக்கி வந்து கண்டிப்பாக உங்களுக்கு லைவ் செஷனில் வந்து தெரியும் அது வந்து அவங்க லான்ச் பண்ணும்போது. ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோன் இன்றைக்கி லான்ச் ஆகக்கூடும். அதை நீங்கள் பார்க்கணுன்னா மேபி அந்த லைவ் லிங்க்ஸ்னால் மேபி வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்து என்ன ஸ்மார்ட் ஃபோனில் வரக்கூடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2019 OnePlus 7 வந்து கண்டிப்பாக 5G நெட்வொர்க் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி OnePlus தரப்புலேருந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட ட்வீட்டும் வந்து பார்க்க முடிஞ்சுது. அதே மாதிரி ஒரு சமிட்டில் வந்து சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி வந்து கண்டிப்பாக OnePlus 7 வந்து 5G நெட்வொர்க் வந்து கொண்டு வருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் அடுத்து OnePlus 7 வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த 29 OnePlus 60 லான்ச் ஆகுது. அதில் வந்து கண்டிப்பாக 5G நெட்வொர்க் இருக்காது. பட் OnePlus 7 கண்டிப்பாக இந்த 5G வந்து கொண்டு வருவோம் அப்படின்ற மாதிரி OnePlus தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து என்ன மொபைலில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Samsung Galaxy S10. இந்த Samsung Galaxy S10லேயும் 5G நெட்வொர்க் வந்து கண்டிப்பாக வந்து அவைலபிளாக இருக்கும்ன்ற மாதிரி சாம்சங் தரப்புலேயும் அவங்க கொஞ்சம் அவங்களுடைய அந்த லீக்ஸில் வந்து பார்க்க முடியுது. ஸோ அதனால் சாம்சங் தரப்பு ஃபோன்ஸில் இந்த S10 அப்படின்ற மாடலில் 5G நெட்வொர்க் வந்து இருக்கக்கூடும் அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக வந்து எதிர்பார்க்கலாம். இப்போ வரையும் பார்த்தீங்கன்னா இந்த 3 ஸ்மார்ட் ஃபோன்கள் வந்து இந்த 5G நெட்வொர்க் வந்து எனேபிள் ஆகி வரக்கூடும் அப்படின்ற எதிர்பார்ப்புகள் அதிகமாக வந்திருக்கு. இந்த 5G நெட்வொர்க்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த 5G நெட்வொர்க் இந்தியாவுக்கு வர்றதுக்கு எவ்வளோ காலம் ஆகும் அப்படின்றதெல்லாம் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வந்தால் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதே மாதிரி ரேட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்றதில் கண்டிப்பாக வந்து நம்ம எல்லாமே நம்பலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்பீட் உங்களுக்கு இருக்குன்னா ரேட்டும் வந்து அதிகமாக வந்து வைப்பாங்க. ஜியோ இதில் ஒரு நல்ல ரோல் ப்ளே பண்ணால் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அப்படின்னு தரப்பலாம். என்னோட பர்சனல் கருத்து. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களோடு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு வித்தியாசமான வீடியோவில் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.